அன்பு நண்பர்களே வணக்கம். இது உங்களுடைய விநாயக் சேனல். இந்த சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அருள்மிகு கோட்டை கருப்பசாமி கோயில் திருவிழாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறாங்க. இந்த அருள்மிகு கோட்டை கருப்பசாமி கோயில் திருவிழாவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட ஆடுகளை பார்த்திங்கன்னா இங்கே ஆண்களுக்கு மட்டுமே படையப்படுவாங்க. இரவு நேரத்தில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு வினோதமான ஒரு திருவிழாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்ததோட இந்த திருவிழா பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா அமானுஷ்யமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா த்ரில்லிங்காக இருக்கும், நியூ எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். சரிங்களா? இந்த திருவிழாவுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் ஆண்கள் பங்கேற்பாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவை நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் தம்பியோ அண்ணனாக நினச்சி பார்த்திங்கன்னா இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நன்றி. இது விராலிப்பட்டி கோயிலுக்கு செல்லும் வழி. கோட்டை கருப்பசாமி விராலிப்பட்டி கோயிலுக்கு செல்லும் வழி. பாருங்கள், மக்கள் சாரையாக போயிட்டுருக்காங்க. கரண்ட் போயிடுச்சு. இப்போ கரண்ட் போயிடுச்சு. மக்கள் படைய பாருங்கள், அப்படியே போய்கிட்டே இருக்காங்க சாரையாக. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர்கிட்ட வருவாங்கங்கிறது சொல்கிறாங்க. அதுக்கு மேலே அதிகமாகலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 3000 ஆடுகள் பார்த்திங்கன்னா இங்கே பரிமாறுவாங்க. எல்லாத்துக்கும் பிரிச்சு சாமி ரொம்ப துடியான சாமிங்க. கோட்டை கருப்பு பாருங்கள். போகிற வழியில் எல்லாமே பார்த்திங்கன்னா கடையாக தான் இருக்குது. உங்களுக்கு அந்த கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் நல்லா பாருங்கள். லைட் இருக்குது பார்த்தீங்களா? அது ஃபுல்லாக மக்கள் உட்காந்து சாப்பிட்ற பந்தி. போக போக உங்களுக்கு இன்னும் நிறைய காமிக்குது. பாருங்கள், கோட்டை கருப்பசாமி கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஃபுல்லாக மக்கள் உட்காந்து சாப்பிட்ற பந்தி தாங்க. பயங்கரமாக இருக்கா? கிட்டத்தட்ட பாருங்கள், கூட்டத்தை பாருங்கள். அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு கூட்டம். பயங்கரமாக இருக்குது கூட்டம். நேரம் ஆற இன்னும் வேறு லெவலில் இருக்கும் கூட்டம். பாருங்கள், ஃபுல்லாக மக்கள் கூட்டம்தான். பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் மக்கள் கூட்டம் தான். கிட்டத்தட்ட 1 லட்சம் மேலே இருப்பாங்க. இன்னும் மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இப்போ கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். போக போக கூட்டம் வேறு லெவலில் இருக்கும்.
மாடு உரிக்கிற இடத்த பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆக்சுவலி வீடியோ ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ள மலை போல் குமிஞ்சிருக்கும். சேவல் சேவல் அது பாருங்க. ஆக்சுவலி இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபுல்லாக சமைக்கிற இடம் தான். டோட்டலாக இங்கே ஃபுல்லாக எல்லாமே சமைக்கிற இடம் தான். நம்ம ஜூம் பண்ணி காமிக்கிறோம். ஃபுல்லாக சமைக்கிற இடம் தான். தலைவன் உங்களுக்கு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100-150 கிட்ட நினச்சா சுற்றி இருக்கும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கி வந்து 12 மணி ஆகுது. மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு 3 மணிக்கிட்ட ஆகும். எல்லா பேரும் ஒரு 5-6 மணிக்கு சாப்பிட்டுட்டு இல்லைடா இங்கே வந்து பார்ப்போம். போய் வரிசல் நிற்கல உள்ளே போய் கூப்பிட்டாருங்களா ஒண்ணு வேலைடா. 1/2 மணி நேரோட தூக்கி ஓடுறாங்க. படிப்புற உள்ள ஒரு வேகட்டும்னா மட்டன் தான் அடித்து வாங்கப்பா, என்ன போடுவேன்.
அதான் பெரிய செம்பிளிடா செம்பிளி அடிச்சு நேர்த்தி கடன் பண்ணிருக்கோம்.